முதலில் திமுகவிற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தாமல் இருங்கள், பின்னர் தமிழ்நாட்டிற்கு ஏற்படுத்தாமல் இருக்கலாம் என காட்டமாக உதயநிதியை விமர்சித்திருக்கிறது ஒரு உடன்பிறப்பு. ஒருவர் மட்டுமல்ல, பல உடன்பிறப்புகள் உதயநிதியை வெளுத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன ஆச்சு, ஓனருக்கு எதிராகவே கொதிக்கிறார்கள் என விசாரித்தோம். உடன்பிறப்புகளின் இந்த புலம்பலுக்கு காரணம் கருப்பு நிறத்தில் இருக்கும் ஒரு விலை உயர்ந்த வெளிநாட்டு நாய்தான் என்பது தெரிய வந்தது. சனிக்கிழமையானால் போதும் தமிழகத்தின் துணை முதல்வர் தான் வளர்க்கும் விலை உயர்ந்த நாயுடன் விளையாடும் புகைப்படத்தை போட்டு ரவுடி டைம் என சோசியல் மீடியா பக்கத்தில் பதிவிடுகிறார். அதிலும் சில வாரங்களுக்கு முன் நாயின் கழுத்தில் திமுக கொடி நிறத்தில் பெல்ட் போட்டிருந்தது உடன்பிறப்புகளை புண்படுத்தியது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகத்தில் தெருநாய் தொல்லை பெரும் தொல்லையாக இருக்கிறது. பிறந்த குழந்தை முதல் காலனுக்காக காத்திருக்கும் முதியோர் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லை. பள்ளி குழந்தைகள் நிம்மதியாக பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. வெளியில் செல்லும் பெரியவர்கள் அச்சமின்றி நடமாட முடியவில்லை. எங்கிருந்து வருகிறது, ஏன் துரத்துகிறது, எதற்காக கடிக்கிறது என தெரியாமல் கடிபட்டு மக்கள் இங்கே மாண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போது நீங்கள் பார்த்த காட்சியெல்லாம் சமீபத்தில் நாயால் பாதிக்கப்பட்டவர்களின் காட்சிகள். ராபிஸ் நோய் தாக்குதல் நாளுக்கு நாள் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. 2023ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் 4,40,000 நாய்க்கடி வழக்குகள் பதிவாகின. இதில் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களின் எண்ணிக்கை 22 பேர். 2024இல் நாய்க்கடி எண்ணிக்கை 4,79,000. உயிரிழந்தவர்கள் 40 பேர். 2025ஆம் ஆண்டு இந்த எண்ணிக்கை மேலும் உயரும் என கணிக்கப்படுகிறது. தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு மனு அளித்து வருகின்றனர். இச்சூழலில் துணை முதல்வர் நாயுடன் மகிழ்ச்சியாக விளையாடும் புகைப்படத்தை வெளியிடுவது மக்களை இழிவுபடுத்துவதை போல உள்ளது. மக்கள் நாயால் பாதிக்கப்படும் போது துணை முதல்வர் நாயை கொஞ்சுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? இந்த வெளிநாட்டு நாய் பதிவு செய்யப்பட்டுள்ளதா, ராபிஸ் கட்டுப்பாட்டு ஊசிகள் போடப்பட்டுள்ளதா என பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. துணை முதல்வர் மக்களை இழிவுபடுத்தும்படி நடந்து கொள்ளக்கூடாது என உடன்பிறப்புகள் தொடர்ந்து சொல்லியும் உதயநிதி மதிக்காததால் உடன்பிறப்புகள் ஆத்திரமடைந்துள்ளனர். நாய்க்கு இருக்கும் மரியாதை கூட நமக்கு இல்லையே என ஆத்திரமடைந்த உடன்பிறப்புகள் முதலில் திமுகவிற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தாமல் இருங்கள், பின்னர் தமிழ்நாட்டிற்கு ஏற்படுத்தாமல் இருக்கலாம் என காட்டமாக உதயநிதியை விமர்சித்து உதயநிதியை அன்ஃபாலோ செய்துள்ளனர். வாரிசுகளை தலையில் தூக்கி கொண்டு ஆடினால் இப்படிதான் நடக்கும். தலைவர்கள் உருவாக்கப்படுவதில்லை, உருவாகிறார்கள் என்பதை திமுக உடன்பிறப்புகள் உணர வேண்டும் என்பதே பொதுவான மக்களின் கருத்தாக உள்ளது.